வணக்கம். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். விருந்தோம்பல் துறை ஊழியர்களுக்கு ஊதியம் அதிகரிப்பு. மே 1 தேதி 9750 தொன் முட்டைகளை இறக்குமதி செய்ய சிறப்பு அனுமதி. கார் மோதி படுகாயமடைந்த பாதுகாப்பு ஊழியர் மரணம். நாடாளுமன்றத்தில் 6 புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு. துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய அர்ஜுனா கைது. 29 தேதி வரை விளக்கமறியல். வேளாவரதனின் வேளா கிரெடிட் புதுப்பொலிவுடன் விஜய் பினான்ஸ். அவசர பண தேவையா? கவலை வேண்டாம், உதவிகரம் நீட்ட தயாராக இருக்கின்றார்கள் விஜய் பினான்ஸ். ஈழத்தமிழருக்கான குறைந்த வட்டியில் நிறைந்த சேவை. சுவிஸில் உள்ள 8 வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஒரே நிறுவனம் விஜய் பினான்ஸ் ஜூரிச். 5000 முதல் 2 லட்சம் பிராங்க் வரை கடன் வேண்டுமா? இன்றையுடன் நாடுங்கள். சுவிஸில் எங்கும் கண்டிராத குறைந்த வட்டிகள். தொடர்புகளுக்கு 044612861 07917384411. சுவிஸில் சிறந்த புதிய வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ புதுப்பிக்கவோ தேடுகிறீர்களா? இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெறுவதற்கு உங்கள் சொந்த வீடு தொடர்பான A to Z சேவைகளுக்கும் இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். SMTS மொபிலியன் செயின்ட் கேலன் கப்பல். தொலைபேசி 078-715-2990. இனி விரிவான செய்திகள். விருந்தோம்பல் துறை ஊழியர்களுக்கு ஊதியம் அதிகரிப்பு. விருந்தோம்பல் துறைக்கான புதிய மாநில அளவிலான கூட்டு பேர் ஒப்பந்தம் ஊதிய உயர்வை உள்ளடக்கியதாக மே மாதம் முதல் அமலுக்கு வரவுள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தின் பணவீக்க கணிப்புக்கு ஏற்ப சமூக பங்காளிகள் இந்த ஊதிய மாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளனர். இதற்கமைய இந்த ஊதியத்தில் ஊதியங்கள் சுமார் 0.2% அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொழில் பயிற்சி இல்லாத ஊழியர்கள் இனி குறைந்தபட்சம் மாதாந்த ஊதியமாக 3713 சுவிஸ் பிராங்குகளை பெறுவார்கள். கூட்டாட்சி தொழிற்சங்க கல்வி சான்றிதழ் பெற்ற ஊழியர்கள் குறைந்தபட்சம் 4070 பிராங்குகளையும், கூட்டாட்சி தகுதி சான்றிதழ் பெற்றவர்கள் 4528 பிராங்குகளையும் பெறுவார்கள். மேலதிக பயிற்சி அல்லது தொழில்முறை தேர்வு எழுதிய வல்லுநர்கள் முறையே 4635 மற்றும் 5293 பிராங்குகளை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மே 1 தேதி 9750 தொன் முட்டைகளை இறக்குமதி செய்ய சிறப்பு அனுமதி. சுவிஸ் மக்கள் அதிக அளவில் முட்டைகளை உட்கொண்டு வருகின்றனர். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து வந்தாலும் சில காலமாக அதனால் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே மத்திய அரசு முட்டை இறக்குமதிக்கான சுங்கவரி ஒதுக்கீட்டை 15000 தொன் அளவுக்கு உயர்த்துகின்றது. இதன் மூலம் இந்த ஆண்டு மொத்தமாக 36000 தொன் முட்டைகள் குறைந்த சுங்கவரி வீதத்தில் இறக்குமதி செய்யப்படலாம். இது சுமார் 576 மில்லியன் முட்டைகளுக்கு சமமாகும். மத்திய சுங்கு மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகம் இறக்குமதிக்கான முதல் கட்டமாக 9750 தொன் முட்டைகளை மே 1 தேதி வெளியிடும். இரண்டாவது கட்டமாக 5250 தொன் செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும். மேலும் மே மாதம் முதல் மத்திய அரசு உருளைக்கிழங்கு இறக்குமதிக்கான சுங்கவரி ஒதுக்கீட்டை 10,000 தொன் அளவுக்கு உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த உயர்வு தற்காலிகமானதாகவே கருதப்படுகின்றது. கார் மோதி படுகாயமடைந்த பாதுகாப்பு ஊழியர் மரணம். லான்குண்ட் வாற்றில் கட்டுமான பணியின் போது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த பாதுகாப்பு ஊழியர் விபத்தில் படுகாயமடைந்த பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்தார். கிராண்ட்ஃபுண்டன் மாகாண காவல்துறையின் தகவல்களின்படி 50 வயதான பாதுகாப்பு ஊழியர் வெள்ளிக்கிழமை மருத்துவமனையில் தனது காயங்களால் உயிரிழந்தார். புதன்கிழமை இரவு ஒரு வாட்ஸ்அப் சந்திப்பின் போது நடந்த விபத்தில் அந்த நபர் படுகாயமடைந்தார். கட்டுமான பணி காரணமாக போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த பாதுகாப்பு பணியாளர்கள் குழுவில் அவரும் ஒருவராக இருந்தார். தற்போதைய தகவல்களின்படி 33 வயதான ஒரு பெண் ஓட்டுநர் நள்ளிரவுக்கு பிறகு H3 ஜெர்மன் சாலையின்
லேன்குவாட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். சாலை பணிகள் காரணமாக போக்குவரத்து வட்டச்சந்திப்பு வழியாக திருப்பிச் சென்றனர். மாற்றப்பட்ட போக்குவரத்து முறையை ஓட்டுநர் கவனிக்க தவறி வழக்கம் போல் வட்டச்சந்திப்புக்குள் நுழைந்துள்ளார். அவ்வாறு செய்தபோது பணியில் இருந்த பாதுகாப்பு ஊழியர் மீது அவர் மோதியுள்ளார். அந்த நபர் படுகாயமடைந்து ஜூர் மீட்புப் படையினரால் கிராண்ட்ஃபுண்டன் மாகாண மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு 2 நாட்களுக்கு பின்னர் அவர் உயிரிழந்தார். கிராண்ட்ஃபுண்டன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஓட்டுநருக்கு இரத்த பரிசோதனை செய்ய உத்தரவிட்டது. அவரது ஓட்டுநர் உரிமமும் சம்பவ இடத்திலேயே பறிமுதல் செய்யப்பட்டது. கிராண்ட்ஃபுண்டன் மாகாண காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து விபத்தின் சரியான சூழ்நிலைகள் குறித்து விசாரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தில் 6 புதிய உறுப்பினர்கள் பதவியேற்பு. நாடாளுமன்றத்தில் 6 புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுள்ளனர். தேசிய மன்றத்தின் சிறப்பு அமர்வின் தொடக்கத்தில் 6 புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றுள்ளனர். அவர்களில் 4 சமூக ஜனநாயக கட்சியையும் 2 பசுமை கட்சியையும் சேர்ந்தவர்களாவார். அனைவரும் திங்கட்கிழமை பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டனர். எஸ்பி நாடாளுமன்ற குழுவில் புதிதாக இணைந்தவர்கள் ஜெயின்ட் கோலன் மாகாணத்தை சேர்ந்த 40 வயதான ஆர்ஃபர் புல்கராஜ், ஜீரா மாகாணத்தை சேர்ந்த 38 வயதான லோஜிக் டாப்லர், சோரேஜ் மாகாணத்தை சேர்ந்த 36 வயதான மிஷேல் டன்கி பேட்ரிக் மற்றும் பேஷல் டான்சாப் கட்சியைச் சேர்ந்த 43 வயதான மிரியம் லோச்சர். வசந்தகால அமர்வின் முடிவில் ராஜினாமா செய்த கிளாடியா ஃபில்டர், பியர் அலைன் பிரைட்டிஸ், ஜெலின் வின்டர் மற்றும் எரிக் நஷ்பாமர் ஆகியோருக்கு பதிலாக இவர்கள் பதவியேற்றுள்ளனர். பசுமை கட்சியின் நாடாளுமன்ற குழுவில் அன்னா ஃபில்ட்ரிக், ஸ்மார்ட்ஸ் மற்றும் லாரா கேண்டஃபெயின் என 2 புதிய முகங்கள் இடம்பெற்றுள்ளன. 33 வயதான ஸ்மார்ட்ஸ் எஸ்பி அரசியல்வாதியான விட்மருடன் இணைந்து சூரிச் நகர அரசாங்கத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பால்தாசர் கிளாஸ்லிக்கும் பதிலாக பதவியேற்றுள்ளார். 36 வயதான கேண்டன்ஃபைன் பெலிக்ஸ் வென்ஸ்டைனிடமிருந்து இந்த இடத்தை பெறுகின்றார். துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய அர்ஜுனா கைது. 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில். இளவாலை போலீசாரால் இன்று காலை கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் ஏப்ரல் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. சனிக்கிழமை யாழ்ப்பாணத்தின் பெரியவிளான் பகுதியில் ஒரு பெண்ணை துப்பாக்கியை காட்டி சுடுவேன் என விரட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இன்று காலை கைது செய்யப்பட்ட அர்ஜுனா ராமநாதனை போலீசார் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தினர். இதன்போதே ஏப்ரல் 29 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சனிக்கிழமை பெரியவிளானில் உள்ள காணியை அர்ஜுனா சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்த 2 பெண்கள் அந்த நிலத்தின் ஒரு பகுதியை உரிமை கோரி அவருடன் வாக்குவாதம் செய்தனர். இந்த நிலையில் இந்த வாக்குவாதம் முற்றிய போது அர்ஜுனா பெண்ணை தாக்கியதுடன் துப்பாக்கியுடன் இருந்திருந்தார். இது தொடர்பான காணொலியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுடன் முரண்பட்ட ஒரு பெண் 1 வயது குழந்தையுடன் நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சுவிஸ் நியூஸ் 7 இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.